इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகங்கள் நம்ம படிச்சிருக்கோம். 33வது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 32வது ஸ்லோகத்திலே அவர் சொன்ன வியாக்கியானத்திற்கு ஒரு விசேஷ அம்சங்கள். இந்த 32வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது மனதை வாக்கிய விஷயங்களை பார்க்கும்போது கடினமாக வச்சுக்கணும். மதோஸ்வரூபத்தை நினைக்கும் போது அதை திரவமாக வெளிபாவத்தை அடையும்படியாக இருக்கணும். இதை சாப்பிட சொல்லி கொடுத்த உபாயத்தினால பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஏன் அப்படி வச்சுக்கலாம்னு சொன்னா பாக்கிய விஷயங்கள் நம்ம மனசுல ஏற வேண்டாகவே, அதனால அது ஏறாமல் போறதுக்கு மனசு கஷ்டமா வச்சுக்கணும். மதோஸ்வரூபம் எப்போதும் மனசுல இருக்க வேண்டியது. அதனால அந்த சமயத்தை வெளிபாவத்தை அடைவது அதுக்கு காரண உபாயம் தெரிவிச்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல வியாக்கியானத்துல என்ன நிரூபணம் பண்றாருன்னு கேட்டா நமக்கு ஒரு சில சந்தேகம் வரணும். மனசுங்கிறது எப்போதும் விஷயங்களை தானே கட்டம் பண்ணிடுது. அப்ப அதனுடைய சுவாவம் தானே மனசு விஷயங்களை சித்திரம் பண்றதுங்கிறது சுவாவம்னு நம்ம நினைச்சிருக்கோம். சுவாவத்தை மாற்ற முடியுமா? மாறும்படியா இருந்தா அது சுவாவம் இல்லை. இது சுவாவமா இருந்தா மாற்ற முடியாது. அப்ப டாக்டர் சொன்ன உபாயத்தை கொண்டு மனசை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு இந்த என்ன சொல்றாருன்னா, மனசு விளையாட்டாரமாக இருப்பது சுவாவம்னு நினைக்கிறவன்னா இது சுவாவம் இல்லை. இதுக்கு காரணம் இது ஆகந்துக ஏற்றுகல்யப்பா. மனசுல விளையாட்டாரமாக எடுத்து வருவதற்கு காரணம் இருக்கு. காரணத்தினால வந்ததுதானே தவிர இது சுவாவம் இல்லை. இதை திரும்ப பண்ணினா நமக்கு என்ன லாபம்? நமக்கு சந்தேகப்பட்டதான் சுவாவம் தான் மாறாதே, ஏற்கனவே எப்படி போக முடியும்? இது ஒரு காரணத்தால வந்தது, இதை போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வர்றதுக்காக வச்சிருக்கேன். இதை எப்படி தீர்மானம் பண்றது? இது காரணத்தாலதான் வந்திருக்கு. விளையாட்டாரமாக மனசு ஆரம்பத்துக்கு காரணம் இருக்கு, அது சுவாவம் இல்லை. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த காரணங்களை வைக்கிறத நாம ஜாக்கிரத்துல மனசை ஒவ்வொரு விளையாட்டாரமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது அந்தந்த ஸ்தூலமான விஷயங்களோடு நம்மளுடைய இந்திரியங்களுக்கு ஏற்படக்கூடிய சம்பந்தம். மாத்திரா பரிசாத்து கௌசேய சுகதுக்கராக விஷயத்திலும் இந்திரியத்திலும் சம்பந்தம் ஏற்பட்டுன்னா மனசுல அந்த ஆகாரம் விஷயம். ஆனா ஏறல, இந்த சம்பந்தத்தை காரணமா காமிச்சு அதனாலதான் மனசுல விஷயாகாரம் வந்து. இது ஜாகரிகள் இருக்கும்போது சொப்பனத்துல ஸ்தூல விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஜாகிரத அனுபவத்தினால வந்த வாசனை இருக்கு. அந்த வாசனை தான் வேலை பண்ணுது. ஆக அந்த வாசனைங்கிற காரணத்தை கொண்டு மனசு விளையாட்டாரமாக தோன்றுகிறாங்க. அப்ப அங்கேயும் மனசு விளையாட்டாரமா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அது சுபாவமா இல்லை. அப்ப இந்த ரெண்டு காரணமும் வேலை செய்யறதுக்கு நிறுத்திடுறோம் சுருக்கில. அப்ப ஏதாவது ஒரு ஆகாரம் செய்யறதா மனசுல அப்படிங்கிற ஒரு ஆகாரம் நிறுத்துனா அந்த சமயத்துல மனசு விஷய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. சுருக்கில நமக்கு ஒரு பிரச்சனை வரும். இங்கே மனசை சுருக்கில லயம் என்ன சொல்றாங்க இல்லையா? மனசு இருந்தாதானே நிறுவனமா இருக்கு. சுருக்கில மனசு இருக்கு, ஒரு விஷயமாக இருக்கு என்று சொல்லலாம். அதுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னா அப்படி இல்லையே.
மனசு இருக்கு நிர்விஷயமாக இருக்குன்னு சொல்லணும். அதுதான் சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம். சூத்திரக்காரர் சம்ஸ்கிருதத்தில் ஆபூதே சம்சாரா அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். அபூதே என்ன சந்தேகம்னு கேட்டா, இந்த அந்தக்கரணம் சரீரம் இதெல்லாம் அந்தக்கரணமே வச்சிருக்கோம். அந்தக்கரணம் தானே நமக்கு ஜீவனாக ஆக்கிறது, ஜீவனாக்கிறதுக்கு உபாதியா இருக்கு. அப்ப இந்த அந்தக்கரண உபாதி கண்ணியமா இருக்கிறதுனாலே திடீர்னு ஒரு நாளைக்கு விநாசத்தை அடைஞ்சிருக்குன்னா இவருடைய ஜீவகாலம் அகஸ்மாத் இல்லாடி போயிடுது. ஜீவனாக இருக்கிறவங்க யாரும் வரலவங்க வரல, இவருடைய அந்தக்கரணம் ரொம்ப பழக்கா போயிடுது. ஒரு நாளைக்கு கதை உடையிற மாதிரி உடம்பு வச்சுருந்தேன். அப்ப என்ன உடனே நிச்சயம் எழுதுறேன்னு ஒரு சந்தேகம். அதுக்கு அவர் சொல்றேன், அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. அப்படின்னா பிரளயம் எந்த பிரளயம்? ஞானத்தினால அஜான நிகழ்ச்சி ஒரு பிரளயம் வருது. அது பரியந்தம் இது இருந்துட்டே இருக்கு, நடுப்புறெல்லாம் போகாது. சம்சாரம் விவதேசா ஏது வருகிறார். எது பரியந்தும் இந்த ஆத்மாவை சம்சாரின்னு நம்ம சொல்லுவோம். ஞானம் வர பரியந்தம் அதுவே சம்சாரி தானே. அந்த ஞானம் வர பரியந்தம் இந்த மனத்தானது இவனை விடுறதே இல்லை, இருந்தே இருக்கு. அப்ப புதுப்பிகள் இருக்குதான அபிப்பிராயம். அப்ப இல்லே சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? தேவையிலே லைங்கத்தை சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, விஷய சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. நிர்விஷயம் விஷய சம்பந்தம் இல்லாமல். ஆக மனசு விஷயாகாரமாக ஆகாமலும் இருக்குங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஆக மனசுல விஷயாகாரம் வருது ஒரு காரணத்தாலே, அதுக்குண்டான காரணத்தால வரக்கூடியதுதானே தவிர மனசு ஸ்வபாவதா விஷயாகாரமாக இருக்கிறது இல்லை. அதனாலே அந்த விஷயாகாரத்தை நம்ம போக்க முடியும். எப்படி வந்ததோ அந்த காரணத்தை ஏதாவது ஒரு காரணத்தால மாற்றணும்னா தெரியாது, அந்த விஷயாகாரத்தை போகும். அது மாத்திரமே அடுத்த விஷயம் பகவதாகாரத்தை கொண்டு வரணும். வாஸ்தவமா இது பகவதாகாரம் சுவாபாவிகம். விஷயாகாரம் ஆதத்துடன் காரணத்தான அப்போ வருது. ஆனா பகவதாகாரங்கிறது ஒரு காரணத்தால வர வேண்டியதே இல்லை, அது இருந்து இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் கண்டிக்கிறார். இருந்துட்டே மறைஞ்சு இருக்குன்னு சொல்ல வேண்டும். ரெண்டு உதாரணம் காமிக்கலாம். குலால கடத்தை நிர்மாணம் பண்றாங்க முடியும், நல்ல ஒரு உதாரணம் நிர்மாணம் பண்றான். அப்ப நிர்மாணம் ஆன அந்த கடமானது மண்ணாகதானே இருக்கும், மாறாது இல்லையா? மண்ணாதான் வரும். அது கடமானாலும் மண்ணாதான் இருக்கும். மண்ணுக்கு ஆகாரம் இருக்குதான் இருக்கு. சில சமயம் நமக்கு தெரியாம மண்ணு தெரியாம போகலாம். ஆனா அந்த மண்ணுடைய ஆகாரம் இல்லாம போகவே போகலாம், மண்ணாதான் இருக்கும். நம்ம கவனித்து பார்த்தோம்னா மண்ணுன்னு தெரியுது அந்த ஆகாரம். அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இந்த கடாகாரத்தை நம்மளுடைய மனசு விஷயாகாரம் வந்ததுனாலே அந்த மிருக ஆகாரம் மறைகிறது. சில சமயம் மறைகிறது, மறையாம இருக்கும். அந்த மாதிரி இந்த மனசு சத்ஸ்வரூபமான பிரம்மத்தை உபாதானமாக கொண்டது தானே. எப்படி கடத்துக்கு மண்ணானது உபாதான காரணமோ அதே மாதிரி இந்த சத்ஸ்வரூபமான பிரம்மன் தான் உபாதான காரணம் சித்தத்துக்கு. அப்ப அது சுவாவதா பிரம்மாக்காரமா தான் இருந்தது, பிரம்மமா தான் இருக்கும், வேற என்ன இருக்குது. இருந்தாலும் அது மறைந்து போது வேற விஷயாக்காரம் போகுது. இந்த பிரம்மாகாரமானது ஒரு காரணத்தினால ஏற்பட்டது இல்லை. அது கொஞ்சம் விஞ்ஞானம் கொடுக்கிறார். புதுசாரனுடைய வார்த்தையை காண்பித்து விஞ்ஞானம் கொடுக்கிறார். இந்த கும்பம் அதாவது இந்த பானையானது உண்டாகும் போது அதுல ஜலம் இறங்கி உண்டாகுனா இல்லை, ஜலம்தான் உண்டாகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜலத்தை அதுல வெட்டி வச்சோம்னா ஜலபூர்ணமாக அதை எடுத்து வரணும். ஆக ஜலபூர்ணமாக அந்த கும்பம் ஆகிறது இருக்குன்னா அது சுவாவமாக ஆகிறது இல்லை. பண்ணினாதான் ஒரு காரணத்தால ஜலபூர்ணமாக ஜலம் நிறைந்ததாக ஆகிறது.
அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த பானையில ஆகாசம் இறங்கி இருக்கு. இது எப்படி பண்றது? காரணத்தால வருதோ அது உற்பத்தி ஆகும் போது ஆகாசம் அதுல நிறைஞ்சுதானே இருக்கும் சித்திரத்துல. அப்புறமா ஆகாசத்தை உள்ள யாராவது விட்டு போறதோ இல்லை இல்லையா? அந்த மாதிரி இந்த சித்தம் இருக்கு. இந்த சித்தம் இருக்கும் போதே, அதாவது வரும் போதே சைத்தன்யத்தினுடைய சைத்தன்யம் பூர்ணமாகத்தான் உண்டாக வேண்டும். நமக்கு தெரியல, வேற ஏதோ ஒண்ணு மறைக்கிறது சொல்லிக்கலாம். ஆனா அது வரும்போது அப்படிதான் உண்டாகுது. நாம அதுக்கப்புறம் அந்த சைத்தன்யத்தை உள்ள விட்டு பிரவேசம் பண்ணி வைக்கிறது இல்லை. இது வார்த்திக சொல்லும் வஸ்துஸ்வபாவாதேவ வஸ்துஸ்வபாவானுரோஷாதேவ ந காரகா யத் சம்பூர்ணதோத்பத்தோ உபஸ்ய ஏவம் திருஷாத்யாம் அப்படின்னு வார்த்தை சுரேஸ்வராச்சாரியர் வார்த்தை. வியத்துனா ஆகாரம். அந்த கும்பத்தினுடைய சுபாவம் அது வியத்து வியாபிக்கின்றது. அதனால கும்பம் உண்டாகியே வியத்தினாலே நிறைஞ்சிதான் அது வரும். காலியா அப்புறம் வியத்து உள்ள போனதுக்கு இல்லை. அதே மாதிரி திருஷா தியாம் வியாப்தானாமியோ உற்பத்தி. நம்ம புத்தி வச்சு சித்த வச்சு அதுல திருக்குனா சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் வியாபகமாகவே உண்டாகிறது சித்தம். அப்படின்னா என்னாச்சு? அதுல சித்தம் தெரிஞ்சுட்டே இருக்கு. சித்தத்துல சைத்தன்யங்கிறது சுவாவ சித்தமாக இருந்துட்டே இருக்கு. அது நம்ம பிரயத்தனப்படுத்ததான் பண்ணணுங்கிறது இல்லை. அப்ப என்னதான் பண்ணணும்? அந்த சிற்பரூபம் தான் நம்ம பகவானுடைய சுரூபத்தை சிற்பரூபமா தான் போயிடுச்சு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ரூபத்துல வியாபிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா ஏன் தெரியல அப்படின்றது அதுக்கு காரணம். இங்க ஒரு கேள்வி வரும். பகவத்ஸ்வரூபம் பண்ணதுக்காக சாஸ்திரத்துல சொன்ன உபாயங்கள்னால பண்ண முடியும்னு ஸ்லோகத்தை சொன்னோம். விஷயாகாரமா இருக்கக்கூடிய சித்தத்தை பகவத்ஸ்வரூபமாக அந்த ஆகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாஸ்திர உபாயம் இருக்கு. அந்த உபாயம் மூலமாக இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறார். பகவத் ஆகாரம் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப சாஸ்திரத்துக்கு அது என்ன வேலை அப்படின்னு கேட்டா சாஸ்திரத்துக்கு வேலை இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த விஷயாகாரம் வரவிடாம தடுக்க அதனுடைய வேலை. விஷயாகாரம் ஒரு காரணத்தான உள்ள வந்து கேட்கறது இல்லையா? அது பகவத் ஆகாரத்தை மறைக்கிறது இல்லையா? இப்ப இது என்ன பண்ணணுமா? சாஸ்திரம் உபாயம் என்ன செய்யறதுன்னு கேட்டா விஷயாகாரத்தை வரவிடாம தடுத்து பகவதாகாரத்தை மறைஞ்சு இருக்கிறத மறுபடியும் பிரகாசிக்க முடியாது. இதுதான் மற்றதான். இதை இங்க எழுதா யாகி ஸ்வாபாவம் பகவதாகாரதா சித்தஸ்ய சா விஷயாகாரதா சகச்சரிதத்வாத் தத் சாதகத்வாச்ச ந தத் விரோதி. சுபாவதா சித்தத்துக்கு ஒரு பகவதாகாரத்தா இருக்கே, இது விஷயாகாரத்தைக்கு விரோதி இல்லை. அதை வரவிடாம தடுக்காது. ஏன்னு கேட்டா இது விஷயாகாரத்தையோடு சேர்த்து இருக்கக்கூடியது. அதையும் சேர்த்து பிரகாசப்படுத்திருக்கு. அஜானத்தை சேர்த்து சைத்தன்யம் பிரகாசப்படுத்திருக்கு. அதனால இந்த சைத்தன்யம் அஜானத்தை போக்காது. அப்ப அந்த அஜானத்தை போக்குறதுக்கு ஒரு பிரமாண விருத்தியான தேவைப்படுறது இல்லையா? அதை போக்குறதுக்கு சைத்தன்யத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு அது தேவையில்லை. அந்த மாதிரி சாஸ்திரஜன்யாசி சாஸ்திரத்தினாலே சித்தத்தை நாம பகவதாகாரமாக பண்ணினோமானால் அது என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஆரம்பத்தில் பரோட்சமா அந்த பகவதாகாரம் செய்வான். பகவத்ரூபம் தெரியுமா? மேற்கொண்டு அது அபியாச கிரமத்திலே திருடமாக ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயாகாரத்தை கரைக்கிறது. ஆக விஷயாகாரமே இல்லாமல் பகவத்ரூபமாகவே நிரந்தரமா அந்த சித்தம் இருக்க முடியாது. அது சாஸ்திரத்துடைய உபயோகம் இந்த அம்சத்துல தான் இருக்கு. சாஸ்திரஜன்யாசு சாதனோபக்கிரமே பரோட்சைவ காரணமான ஆரம்ப காலத்திலே சாதனையை ஆரம்பிக்கும் காலத்திலே அது பரோட்சமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அபியாச திறமையான மேல மேல அது அபியாசம் பண்ண
விஷயாகாரதாம் சனை சனை விரோதசதி. பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயாகாரத்தை எடுத்துட்டே இருந்துகிட்டே போகணும், அதை மறைக்கணும். சாதன பரிபாக்கியன அபரோக்ஷதாம் நீதாசதி. ஒரு ஒரு சமயத்துல அது என்ன ஆகும்னா சாதனத்துடைய பரிபாக்கத்தினாலே அந்த பகவதாகாரத்தா அபரோக்ஷமானது. முதல்ல பரோட்சமா இருக்கு, அப்புறம் அபரோக்ஷமாயிடும். அப்போ அந்த விஷயாகாரத்தின் விஷயாகாரமானது அதை சமூக சாசம் உபகரணம் அடியோட வேரோடு எடுத்து விடும். அப்புறம் விஷயாகாரம் இதை வந்து பாகவதத்துல இந்த ஸ்லோகத்துல இதுக்கு நிறைய ஸ்லோகத்துக்கா ஒரு ஸ்லோகம். அப்ஜனாத கரணீஷனையா உருபத்தியா ஏதோ மலான் விதமி குண கர்மஜானி தஸ்மின் விசுத்தே உபலப்யத ஆத்மதத்துவம் சாட்சாத் யதா அமலதிருதோ பிரகாசः. அப்ஜநாதः பத்மநாபன்றது அப்ஜநாதம். பத்மநாபனுடைய சரணாரவிந்தத்திலே அதை அடையணுங்கிற ஆசையாலே ஒரு பக்தி, திருடமான பக்தி ஏற்பட்டதுன்னா அந்த பக்தி என்ன பண்றது? ஏதோ மலானி விசமி, சித்தத்தில் இருக்கக்கூடிய மலங்களை எல்லாத்தையும் போக்குறது. மலங்கள் ஏற்பட்டது எப்படின்னா குண கர்மஜாமி, மூல பாவமான சம்பாதி சத்வரஜஸ்தமம் குணங்கள்னால வந்து ஏற்பட்ட மலங்களையும் கர்மாக்கள்னால வந்த மலங்களையும் இந்த எல்லா அழுத்தையும் அது போக்குகிறது. சுத்தியானது பக்தின் விசுத்தே, அந்த தேசத்து சுத்தமானது சுத்தமாயிடுச்சு, மலம் இல்லாமல் நிர்மலமாயிடுச்சுன்னு சொன்னால் அதுல உபலப்யதே ஆத்ம தத்துவம். ஆத்ம தத்துவம் தானாக தெரியும். யுத்தத்துல ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறதுக்கு தானா தெரியும். இந்த மலை அழுது போனா போதும், அழுக்கு நிறுத்திருந்துச்சா போதும். சாட்சாத் உபலப்யதே, சாட்சாத் அடுத்ததுக்கு அது முன்னாடி சாட்சாத் ஆத்ம தத்துவம் உபலப்யதே. ஒரு திருஷ்டாந்தம் யதா அமல திருஷ்டோகோ அபிப்பிரகாச, கண்ணுக்கு கோளாறு இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா சூரிய பிரகாசம் நல்லா பார்க்கலாம் சொன்னா கண்ணுக்கு தெரியும். சூரியனுடைய ஒளிதான் கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணு தெரியாது பார்க்கக்கூடிய சக்தியோட ஒன்றும் தோஷம் இல்லாம இருந்தா பார்க்க. அதை எப்படி பார்க்க முடியுமோ சூரிய பிரகாசம் கண்ணுக்கு தெரிகிறதுன்னு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப பிரகாசம் தெரியும் தெரியுது. சூரிய பிரகாசம் நல்ல பலமானது, அது தெரியாம போகவே போகாது. அது எப்படி படிக்கிறது தெரிகிறதோ இந்த மாதிரி இந்த சித்திர பிரதிபலித்து ஆத்மஸ்வரூபம் பிரகாசம். ஆதித்யவர் ஞானம் பிரகாசயதி கற்பனம் அப்படின்னு பகவத்கீதையிலே இந்த ஆதித்யவத்தில வேதாந்தம் அந்த ஏதாம் ஸ்வந்தகதம் பாவம் புண்ணியகர்மனா ஜனானாம் புண்ணியகர்மனா ஏஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி கற்பனம். இவருடைய கர்மாவால பாவம் பிரதிபந்தகமான பாவம் நிவர்த்தி ஆகிடுச்சோன்னு சொன்னா அப்போ சூரிய பிரகாசம் மாதிரி பிரச்சனை அது சாட்சாத் பிரகாசம். இப்ப இதே விஷயத்தை அப்ப இதே என்னாச்சு? சாஸ்திரத்துடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லா இந்த விளையாட்டாரங்கிறது வந்து மறைக்கிறதே அந்த காரணத்தால வந்து சுகத்தாக்காரத்தை அதை நிறுத்தி கொண்டு விடுறதுதான் அதனுடைய காரணம் அப்படிங்கிறத. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகத்திலையும் அந்த கபில கீதையும் பிரகிருதி புருஷத்தேன கத்தியமானா ஸ்வமரமிகம் யோகவித்தி கணக்கை அக்னேயே யோகிவ அழகி. இதுல ஒரு நல்ல விளையாட்டு பிரகிருதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டாங்கன்னா சுவாபாவிக்கு விஷயாகாரா. மனசுல சுவாபாவிக்கிறது வாசம் இல்லை, சும்மா சொல்றது நமக்கு தெரியறது. பிரபாரமா விஷயம் வந்து எப்போ விஷயத்துல சித்தமானது எப்போ விஷயத்தை நோக்கிதான் ஓடும், விஷயாகாரமா தான் இருக்கும், அதுதான் அதோடைய சுவாவம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அதை வச்சுட்டு பிரதிபின்னு இருக்கா. இது நிறைவா அப்படி இல்லை. அந்த விஷயாகாரத்தா இருக்கே இது இந்த பக்தியாலே அகர்மிஷம் தர்மமானா தொடர்ந்து எப்போதும் புது புதுமா அது எரிக்கப்படுறது விஷயாகாரத்தை. இதனாலே பக்தியாக
கேட்டா மொத்தமா செய்து கணக்கை திரோகவித்து மெதுவா கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு நாளைக்கு காணாம போயிடும். இதுல இருக்க அம்சம் அக்னியே யோகி அரணி அரணியில அக்னி இருக்கு, கரைச்சா அதனாலதான் வருது. அப்ப அரணியில அக்னி இருக்கு. ஆனா அந்த அக்னி என்ன பண்றது, உடனே அரணியை எரித்து இது பண்ணிடுறது, மொத்தமா எரித்து விடுறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அதை கரைஞ்ச அக்னி வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவும் அதுல இருந்து அக்னி எடுக்கும் போது கொஞ்சம் அந்த அரணிக்கு கயம் வரும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆகும், அந்த அரணி காலம் எங்க போகும், இந்த அக்னியால அது கிரமமாக தடுக்கப்பட்டதாக இந்த அக்னியாக அந்த இதை அழிக்கணும். அரணி எந்த அரணியிலிருந்து வருதோ அந்த அரணியையே அழிக்கணும். அப்படிதானே? ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இருக்காது, வேறதான் இருக்க முடியாது. அதனால என்ன தெரியுது, அது தன்னுடைய ஆசிரியத்தையே கரைக்கக்கூடியதாக. அப்ப அந்த சக்தியானது இங்க என்ன பண்றதுன்னு கேட்டா, இவனுடைய விஷயாகாரங்கிற வாசனையை கொஞ்சமா குறைச்சு இவனுக்கே தெரியாம அந்த விஷயாகாரம் இவன் மனசுல வராதபடிக்கு மறையும்படியாக செய்கிறது. அது அக்னேயே யோனி நிவாரணமே ரொம்ப நல்ல விஷயம். என்ன இந்த இடத்துல ஒரு நிஷ்கர்ஷம் எடுத்து சொல்றார். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி அதுல இருந்து நமக்கு கிடைச்ச நிஷ்கர்ஷம் என்ன, அந்த துக்கமானது விஷயாகாரமா ஆகிறதுக்கு விஷயமும் அதுல இந்திய சம்பந்தமும் இது எல்லாமே காரணமாக இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சத்ஸ்வரூபம் சொல்றோமே, அந்த சத்ஸ்வரூபத்தை தான் காரணமாக கொண்டது, உபாதான காரணமாக கொண்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோமானால் வேதாந்த விசாரத்தினாலே இந்த வாதாரமணம் விசாரமும் நாமதேயம் விருத்திகே ஜீவசத்தியம் அப்படின்னு திருக்காந்த புரத்தமா சொல்றது இல்லையா. மண்ணுங்கிறதுதான் வாஸ்தவம், அந்த குடம்ங்கிறது வெறும் ஆகார மாற்றம்னா அது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சொல்றது. அந்த விதத்துல பார்க்கும்போது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அந்த சத்துவம் தான். சர்வங்கள் சஜ்ஜலாம் அந்த விவாதம் எல்லாமே பிரம்மன் தானே. அது எப்படி எல்லாத்தையும் பிரம்மன் செய்யற சஜ்ஜலானி அப்படின்னு தானே வந்தது, அதுலதானே இருக்கு, அதுவா தானே இருக்கு, அதுல தானே சரி மறந்துட்டு போறது. அப்ப அதுவா தானே இருந்தா நான் எப்படி வேலையா இருக்க முடியும் அப்படிங்கிற ஏற்றுவ காண்பிது. மண்ணிலேருந்து வந்தது மாணி மண்ணாவே இருக்கு, கடைசியில போயிடுச்சுன்னா மண்ணாவே போயிடுது, மண்ணுதான் இருக்கு. அப்போ மண்ணாதானே எனக்கு இருக்குன்னா அப்ப எப்படி தனியா இருக்கு. அத போல எதோவா இமானி கூட்டாணி ஜாயந்தே அதுலயே வந்துதான் ஏன ஜாத்தானி ஜீவந்தி அதுலதான் இருந்துட்டான். கடைசியில முடியிறது எதிர்ப்பயந்தி அபிநம்பிக்கணும். அப்ப அதுதானே இது, அதை தவிர தனியா இதுக்கு என்ன சட்டம் இருக்க முடியும் அப்படின்னு நாம எப்போ விசாரணை போவோம். அப்ப அந்த விசாரத்தினாலே என்ன ஆகுதுன்னா எல்லாமே பகவானிடத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்துல அத்தியாசம் அத்தியாசம் ஒரு தனி சட்டை. அதனாலதான் சத்ரூபமாக இதெல்லாம் செய்யுது. சத்ரூபம் எதை பார்த்தாலும் இருக்கு இருக்குன்னு சத்ரூபமாக செய்யறதுக்கு காரணம் என்ன, அந்த சத்வரூபமான சத்தியத்துல இதெல்லாம் அத்தியாசம் ஏற்பட்டிருக்கு, சாதாரண அத்தியாசம். அதனாலதான் இந்த விவேகம் எப்ப மனசுல நல்லா திருடமாக ஏறுமோ அப்ப இவருக்கு எதை பார்த்தாலும் அந்த விஷயாகாரம் பிரதானமா செய்யாமல் அந்த சதாகாரம் இருக்கு, அதுதான் விஷயங்கள். அப்ப விஷயாகாரம் மனசுல ஏறுமோ இந்த ரூபத்துல பார்த்தாக்க பார்க்க ஏறாது. அதே மாதிரி பிரபஞ்சம் வாஸ்தவமையிலே என்னுடைய விசாரண ஞானம் வந்ததுன்னு சொன்னா இது கூட அந்த விஷயாகாரத்தை மனசுல ஏறத தடுக்கணும். இது பாதிக்கம், இது பொய் அப்படின்னு சொன்னா ஏன் மனசுல விஷயாகாரம் நல்லா பதியுது அப்படின்னு சொன்னா மனசுல அந்த விஷயத்தை பத்தின விசேஷமான ராகமோ துவேஷமோ ஏதாவது ஒண்ணு வந்து அந்த மனசு திரவிபாவத்தை அடைஞ்சு விஷயாகாரத்தை மனசுல வாங்கி விஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப இந்த ராகம் வேஷம் இது எல்லாமே குறையறதுக்கு அந்த வாக்கியமான விஷயமானது மிச்சா பொய்யானது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது உதவும்.
ஆனா இந்த ராகத்வேஷம் குறைஞ்சதுன்னு சொன்னா இந்த ராகத்வேஷவத்தால் திரவிபாவத்தோடு சேர்ந்து அந்த விஷயத்தை கிரகிக்கிறது இருக்கும் மனசு. அது பாட்டுக்கு முன்னாடி சொன்னால கடினமா இருந்தது பார்த்தா அது ஒட்டாம மேல போயிட முடியும். அப்ப அந்த விதத்துல மனசு கடினமா இருந்தது விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு பார்த்தா உள்ள ஏறாது, அது பாட்டு போயிடும். அப்ப அந்த சமயத்துல விஷயாச்சாரம் மனசுல ஏறாம இருக்குதுன்னா அப்ப என்ன இருக்கும்? சுவாபாவிகமான பகவதாச்சாரம் தானே சொல்லும். இதுதான் இருக்கிறது. அதைவ பகவதாச்சார பூர்த்தியா இது நல்லா பூர்த்தி ஆயிடுச்சுன்னா பேர் நிவர்த்தமான இந்த விஷயாச்சாரங்கள்ல நிவர்த்தியாகும் போது தத்ரூபா ஏவ பவந்தி. கடைசியில் அதை நிவர்த்தியாகும் போது அவசரமாவே அதுவும் ஆயிடுதான், விஷயமும் கையாளியம் அவசரமாவே ஆயிடுதான். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா அபிஷ்டான நிவர்த்தியத்வா அபிஷ்டான. கிருஷ்ணாந்த் என்னன்னா இவன் சர்ப்பமாக பார்த்தான், ரஜுவ சர்ப்பமா பார்த்துட்டான் காந்திகத்துல. அப்புறம் சில நேரங்களுக்கு ரஜுவை பார்த்துட்டான், சர்ப்பம் இல்லைன்னு தெரியுது, ரஜுதான் அப்படி தீர்மானமான உடனே அந்த சர்ப்பம் என்னாச்சு? ரஜு சரியா எங்கேயாவது இருக்கோ? இல்லை, இல்லவே இல்லை, இதுதானே அது. ஆக பார்த்த சர்ப்பம் என்ன ஆச்சுன்னு சொன்னா அது நிவர்த்தியாகும் போது ரஜுவாக நிவர்த்தி. அப்ப இந்த விஷயாச்சாரங்கள்னா இந்த அதிஷ்டான ஞானத்தினால நிவர்த்தியாகும் போது என்ன வாழ்வுன்னு கேட்டா விஷயாச்சாரத்தும் போய் இதுதான் அந்த அதிஷ்டான பூவன். அதிஷ்டானாவசேஷோடு நாசகா கல்பித வஸ்துனா அப்படின்னு சொல்லி பேர். அதை நாசம்னு சொல்லுவோம். அந்த சர்ப்பம் வந்தது காந்தி காலத்துல இருக்கு. அப்புறம் தத்துவஞானம் வந்த உடனே தத்துவஞானத்தினால நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா நிவர்த்தினா என்னது? அப்படின்னா பாத்தீங்க நிவர்த்தின்னு ஒண்ணு வந்ததுன்னு அர்த்தம் இல்லை, விநாசம்னு ஒண்ணு வந்ததுன்னு இல்லை. அந்த ஆரோக்கிய வஸ்துடைய விநாசம் நம்ம சொல்றோமே அது என்னதுன்னா அதிஷ்டான அவசேஷா, அதிஷ்டானம் மாத்திரம் பாக்கி இருப்பது இதுதான். அப்ப இதுதான் அதனுடைய விநாசம். அப்ப விஷயாச்சாரம் எந்த அதிஷ்டானத்துல அத்தியந்தமாக இருக்கோ அந்த விஷயாச்சாரம் வித்தியாச ஞானம் அதிஷ்டான ஞானத்தான நிவர்த்தி ஆகும் போது அந்த அதிஷ்டானம் அர்த்தம் தானே பாக்கி இருக்கும். அப்ப அந்த ஆச்சாரம் தான் நிறுத்தல் இருக்கும். அதைத்தான் சொல்றேன். அதுக்காக அத்தியாசம் பண்ணணும். ஞானம் வந்து இருக்குன்னா வேற. ஆனா இப்போ ஞானம் வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணினாக்க இது நிவர்த்தியாகக்கூடியது வித்தியாச அனுசந்தானம் பண்ணினால் அந்த விஷயாச்சாரத்தினுடைய அந்த பிராபம் இருக்கும். அதனாலதான் வைராகியத்திற்காக ஜெகத்விஷ்டாத்வகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மைத்ரேயி பிராமணருக்கு அதுல நவாரே பத்திரிகாமாயத்தையும் ஆரம்பிச்சு சொல்றாரு. இது எல்லாமே அந்த பதிபுத்திர வித்தாதிகள் வாக்கு ஜெகத்திற்கு அதெல்லாம் நித்தியான சொல்றதுக்காக வந்தது. அதுலதான் தாற்பயம். இது சொல்லி கடைசியில ஆத்மைவ இடம் சர்வம் இளையம் ஆத்மா இந்த விஷயம் கூட வருது. ஆக இது பொய்யானது அப்படின்னு இருக்கிறோம். அது நிஜமாவே எடுத்துட்டு நம்ம பாட்டு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுன்னா மக்கள் சொல்லிட்டு போலாமா? ஆசிய விஷயத்தை பத்தி நம்ம கண்டுக்காது, அது நிஜமா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா ஆசிய விஷயத்தை நிச்சயம் சொல்றது இந்த சித்தத்துல வைராக்கியம் வரத்துக்கு தேவை. அதுக்காக நிச்சயம் சொல்லும். பார்த்து நிச்சயம் நிச்சயம் பண்றதுக்காகவே இல்லை. அதுல வைராக்கியம் வந்தால்தான் இந்த மனசுல அது ஏறாமல் ஆசிய விஷயம். ஏன் அந்த சித்தம் வைராக்கிய சுஷ்டமாக இருந்ததுன்னா அப்ப பார்த்த விஷயம் இல்ல உள்ள அது உள்ள வராம இருக்கிறதுக்கு வைராக்கியம் தானே அதுக்கு பேசுவாங்க. அது வரலாம் என்ன பண்ணுவாங்க சரி. அதனால அதனுடைய பூர்வத்தை அந்த இடத்துல அதுக்கு உபயோகப்படுறது. இப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு ஸ்லோகத்துல வாஸ்து விஷயங்கள் எல்லாமே வாஸ்தவத்திலே அந்த சத்வரூபம் தான் ஆத்மாதான் அப்படின்னு எப்ப நமக்கு தெரியுமோ அப்ப நமக்கு ஏற்கனவே இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி பிடித்த விஷயங்கள்லாம் எந்த ஒரு பிரீதி இருக்குதோ அந்த பிரீதி எல்லாமா ஒன்னா சேர்ந்து அந்த அதிஷ்டானத்துல போகும். ஏன்னா அதுதானே எல்லாமா இருக்குன்றது. அதுல இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல பிரகலாதன் சொல்றான். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணா யா பிரீதி அவிவேகானாம் விதயேது அபாயம்
ஸ்வாம் அனுஸ்மரதா சா நிதி ஹிருதயாத்மா அபகல்பதி. இந்த அவிவேகம் ஆத்மா விவேகம் இல்லாதவார் அவர்களெல்லாம் விஷயத்திலே ஒரு அமோகமான ஒரு பிரீதி இருக்கு. அதுல ரொம்ப ஆசை அனபாயி முடியாத அந்த அளவுக்கு பிரீதி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்துல பிரீதி இருக்கு. வாழ்க்கை விஷயத்துல அனபாயி பிரீத்தின்னு வேலை போடுறேன். அது அவளுக்கு புரியாது. எனக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்துல பிரீதி இருக்குன்னா, ஆனா எதுல இருக்கணும்னு சொன்னா ஸ்வாம் அனுஸ்மரதா, நான் விஷயத்தை ஸ்மரணம் பண்ணல, ஒன்னு ஸ்மரணம் பண்ணும் போது அந்த பிரீதி ஒரு விஷயத்துல இடம் மாறாங்க. விஷயங்கள்ல எந்த ஒரு அனபாயியான பிரீதி இருக்கோ, அதாவது நிவர்த்தி ஆகாத ஒரு பிரீதி இருக்கோ, அந்த பிரீதி இடம் மாறி என்னிடத்தில் இருக்கணும். என் ஹிருதயத்திலே அந்த பிரீதி மாத்திரம் கொள்ளக்கூடாது, இடம் தான் மாறினது பிரீதி அப்படியே இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? விஷயாச்சாரத்துல என்ன பிரீதி இருக்குதோ அந்த விஷயங்கள்லாம் தத்வதா இந்த பகவத் சொரூபம் தான் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணும்போது மனப்பிரீதி சேர்ந்து அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அந்த பகவத் சொரூபத்தை வந்திருக்கிறது. அதுதான் எனக்கு வாங்கன்னு பிரகலாதம் கேட்கிறாங்க. ஆக இவர் சொன்ன விஷயத்துக்கு ஒரு வேண்டிய பிரமாணங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்க. ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்கேன். இந்த நிறைய இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதே நான் இதோட முன்னாடி வந்து பொறுத்து எடுத்து வந்துட்டேன். எல்லாம் வரிசையா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக வியாக்கியானம் கலந்து அவரே பண்ணினாங்க. அவன் நிறைய இருக்கு. இதோட விருப்பம் அடுத்த இதை முடிச்சுட்டும் இந்த கொஞ்சம் வார்த்தை இருக்கிறத சுருக்கமா முடிச்சுட்டு அடுத்த